ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடி கொத்து கொத்தாக உதுறதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போனா முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரோட்டீன் சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் முடி உங்களுக்கு கொத்து கொத்தாக உதிருது. அதை சரி செய்யக்கூடிய விதமாகத்தான் ஒரு ஹேர் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் பேக் போட்டால் மட்டும் ஹேர் க்ரோத் ஆகிடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரத சத்தும் நம்ம இன்டேக்காக நம்ம சாப்பிடும்போது மட்டும்தான் அது சேர்ந்து தான் நம்ம முடியை வளர செய்யும். அதனால ஹேர் பேக்கும் போடுங்க, ப்ளஸ் ஹெல்த்தியான சாப்பாடும் சாப்பிடுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 4 பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஹேர் பேக் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பனானா 2 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில் எடுத்துருக்கேன். பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு எக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2 விட்டமின் இ கேப்சூலை வந்து நான் கட் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். எதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோமா, பனானா வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி வந்து ட்ரை ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்கில் நான் வந்து அந்த வெள்ளை கருவை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். மஞ்சள் கருவும் சேர்த்து ஊற்றினீங்கன்னா ஸ்மெல் அதிகமாக வரும். அதுக்காக நான் வெள்ளை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். மஞ்சளாக தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வலுவலுன்னு இருக்குது. இதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து தனியாக இப்போ நான் ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்து நல்லா வலுவலுன்னு ஷைனிங்காக இருக்குது. இதை நான் தனியாக ஒரு பவுலில் இப்போ ஃபுல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற பாதாம் ஆயிலை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். எதுக்காக ஆயில் இதில் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, முதலே நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து ட்ரைனஸை கொடுக்கும். அதுக்காக தான் இதில் ஆயில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். வாழைப்பழம் வந்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கும். முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல அடர்த்தியாகவும் வளர்வதற்கு இந்த வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும். கொத்து கொத்தாக முடி கட்டினா கூட இதை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண போது கூட கண்டிப்பாக முடி உதிர்வதை வந்து இப்போ 100 முடி ஒரு இடத்துல உங்கள் ஹேரில் ஹேர் வந்து உதிருது அப்படின்னா அது வந்து பாதியாக குறைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் வாஷில். அப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஹேர் வாஷை நல்லா ஸ்டாப் பண்ணிடும். அதுக்காக தான் வாழைப்பழத்தை நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னா, எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எந்த சிக்கல் இல்லாமல் நல்லா சிக்கல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதுபோல் நீங்கள் ஒரு ஷாம்போ இல்லை ஷீவக்காவோ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி வந்தாலே போதுமானது தாங்க. தொடர்ந்து வாரத்தில் 2 நாளோ 1 நாளோ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்கள் முடி உதிர்வது வந்து குறைந்து உங்கள் முடி வந்து வளர்வதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.